விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். இஸ்ரேலினுடைய போரிலே, இஸ்ரேலுக்கு எதிரான போரிலே நாங்கள் உங்களுக்கு இதற்கு முன்னைய காணொலியிலே உங்களுக்கு தெரிவித்திருந்தோம். பலஸ்தீனினுடைய ஹமாஸ் அமைப்போடு இணைந்து அல்லது இதுவரை காலமும் சற்று பின்வாங்கியிருந்த, இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த பலஸ்தீனுடைய பலம் வாய்ந்த ஒரு அமைப்பான காசா பகுதியினுடைய முஸ்தபா படையணி போரிலே குதித்து இருக்கிறது என்று அந்த அறிவிப்பு வெளிவந்து 24 மணி காலங்கள் கழிவதற்குள்ளே இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான ஈவோ மேக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கண்காணிப்பு உளவு பார்க்கின்ற இயந்திரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். இது அவர்கள் போரிலே குதித்து ஒரே நாளில் கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக அவர்கள் கருதுகிறார்கள். அதனை கைப்பற்றிய காணொலியை வெளியிட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் நேர்களிலே. ட்ரோன்கள் அல்லது ஆளில்லா விமானங்கள் அல்லது கண்காணிப்பு கேமராக்கள், இந்த 2 வகை ட்ரோன்கள் இருக்கின்றன. அதிலே கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய இந்த இயந்திரமானது ஆளில்லா விமானம் கிடையாது. அது உளவு பார்க்கின்ற அல்லது சாதாரணமாக நாங்கள் காணொளிகளை காட்சிப்படுத்துவதற்காக பயன்படுத்துகின்ற ட்ரோன் வகைகளை சார்ந்தது. அதில் மெருகேற்றப்பட்ட அல்லது புதிதாக செயற்படுத்தப்பட்ட விடயங்களை உள்ளடக்கிய நவீனமாக்கப்பட்ட ஒரு இயந்திரமாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. இதனை நாங்கள் பெயரிடுவதாக இருந்தால் இஸ்ரேலினுடைய விமானப்படை அல்லது பாதுகாப்பு படையினர் பயன்படுத்தக்கூடிய தரை வழியாக ரோந்து நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய துருப்பினர்களுக்கு வழிகாட்டுகின்ற வகையில் அமைக்கப்பட்ட ஈவோ மேக்ஸ் வகையை சார்ந்து அதனுடைய 3ஆம் கட்ட ட்ரோன் இயந்திரத்தை தான் இப்போது கைப்பற்றியிருக்கிறார்கள். அதனை இப்போது காணொலியாக வெளியிட்டிருக்கிறார்கள் முஸ்தபா படையினர் போரில் குதித்து தாக்குதல்கள் இதுவரை ஆரம்பிக்கவில்லை என்றாலும் கூட அவர்களினுடைய செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் முதல் சந்தர்ப்பத்தில் இந்த விடயம் அவர்களால் நடாத்தப்பட்டிருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கருதப்படுகிறது. என்றால் அவர்களுடைய வேவு பார்க்கும் நடவடிக்கைகளுக்காக வந்த குறித்த ட்ரோனை தாங்கள் சுட்டு பிடித்திருப்பதாகத்தான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கைப்பற்றியிருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பில் ஈரானினுடைய பிரஸ் தொலைக்காட்சி செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. அதனை சர்வதேச செய்திகள் இப்போது வெளியிட்டிருக்கின்றன. குறிப்பாக அதாவது இது தொடர்பிலே ஈரானினுடைய தொலைக்காட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய அல்லது ஈரான் தொலைக்காட்சி காணொலியாக வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த விடயம் தொடர்பிலே இதுவரை இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் எந்த விதமான பதில்களையும் வழங்கவில்லை. கான் யூனிஸிலே இது கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டாலும் அது தொடர்பில் அவர்கள் எது விதமான தகவல்களையும் இதுவரை வெளியிடவில்லை. அதே போல இந்த ட்ரோன் எதற்காக அந்த பகுதிகளிலே நடமாடி கொண்டிருந்ததோ என்பது தொடர்பிலான தெளிவான தகவல்களும் இஸ்ரேல் தரப்பினரால் இதுவரை வெளியிடப்படவில்லை. இந்த நேரத்தில் தான் இஸ்ரேல் பிரதமர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஆகியோர் பொது சந்திப்புகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரிவித்திருந்தோம், இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதியை சந்திப்பது என்பது உத்தியோகபூர்வ சந்திப்பு கிடையாது. அது தனிப்பட்ட சந்திப்பு. தனிப்பட்ட சந்திப்பின் பின்னால் இருக்கக்கூடிய விவரங்களை நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்ட காணொலிகளை பிரத்யேகமாக ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். அதனை பார்த்தவர்களுக்கு தெரிந்திருக்கும் என்ன நடந்தது என்று. அதாவது இஸ்ரேலிலே இப்போது இஸ்ரேல் பிரதமரை குற்றவாளியாக்கி கைது செய்வதற்கான ஒரு பின்னகர்வுகள் முன்னெடுந்து கொண்டிருக்கின்றன. அதில் மிக முக்கியமாக ஷின்பெட் உளவு அமைப்பினுடைய தலைவரை பதவி நீக்கமே, அதனைத் தொடர்ந்து இடம்பெற்ற விடயங்கள், பின்னாளிலே பேசப்பட்ட கத்தார் கேட் என்ற உளவு பார்க்கின்ற அமைப்போடு இணைந்து கத்தார் கேட் என்ற அந்த லஞ்சம் பெற்ற விடயம், அதாவது இஸ்ரேலினுடைய உளவு பார்க்கின்ற சில தனி நபர்கள் கத்தாரோடு இணைந்து அவர்களினுடைய பெயரை விளம்பரப்படுத்துவதற்காக பெற்றுக்கொண்டார்கள் லஞ்சம் என்ற குற்றம் சாட்டப்பட்டது. அதில் 2 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இஸ்ரேல் பிரதமரோடு மிக நெருங்கிய தொடர்புகளை பேணியவர்கள் அல்லது இஸ்ரேல் பிரதமர் அலுவலகத்திலே பணியாற்றியவர்கள். அதே போல அவர்களோடு இஸ்ரேல் பிரதமருக்கு நேரடி தொடர்பு இருக்கிறது. ஆகவே அவரை விசாரணைக்குட்படுத்தி கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தது. அது தொடர்பில் தகவல்கள் கசிகின்ற போது ஹங்கேரிக்கு சென்ற இஸ்ரேல் பிரதமர் நேரடியாக இஸ்ரேலுக்கு திரும்பாமல் அமெரிக்காவுக்கு திடீரென விஜயம் செய்திருந்தார். இது திட்டமிடப்பட்ட விஜயம் கிடையாது. ஆகவே அவ்வாறு செல்கின்ற போது தனிப்பட்ட விஜயமாகத்தான் அது இருந்தது, உத்தியோகபூர்வ விஜயம் கிடையாது. ஹங்கேரிக்கு சென்றது உத்தியோகபூர்வ விஜயம். ஆனால் இஸ்ரேல் பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்றது உத்தியோகபூர்வ விஜயம் கிடையாது. ஆகவே சர்வதேச செய்திகள் அதனை ஏற்கனவே தெரிவித்திருந்தன. அந்த விசாரணைகளிலிருந்து காலதாமதத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் அவர் அங்கு சென்றிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டது. ஆகவே நேற்றைய தினம் கூட அதனை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதாவது இஸ்ரேல் பிரதமருடன் அமெரிக்க ஜனாதிபதி சந்திக்கின்ற போது 2 பேரும் ஒன்றிணைந்து செய்தியாளர் சந்திப்பை நடாத்துவதாக இருந்தது. அதாவது ஓவல் அலுவலகத்திலே செய்தியாளர்கள் சந்திப்பு அல்ல, அதனை தொடர்ந்து இருவரும்
ஒன்றிணைந்த செய்தியாளர் சந்திப்பு, பொதுவாக அரசு தலைவர்கள் அவ்வாறு ஒன்றிணைந்த செய்தியாளர் சந்திப்பை நடாத்துவார்கள். அது நடாத்தப்பட்டிருந்தது, பின்னர் திடீரென கைவிடப்பட்டது. அதற்கான காரணங்கள் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஓவல் அலுவலகத்தில் கூட, அந்த ஓவல் அலுவலகம் உங்களுக்கு தெரியும், வெள்ளை மாளிகையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியினுடைய அலுவலகம், அந்த ஓவல் அலுவலகத்தில் கூட இருவரும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஓவல் அலுவலகத்தில் அனுமதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் கூட மட்டுப்படுத்தப்பட்டிருந்ததாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சில ஊடகவியலாளர்கள் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். குறிப்பாக அண்மையிலே சர்ச்சைக்குள்ளான, அதாவது ஹவுதிக்கள் மீதான தாக்குதல் தொடர்பான விவரங்களை வெளியிட்ட பத்திரிகைகளோ, அட்லாண்டிக் பத்திரிகையோ அல்லது அமெரிக்க ஜனாதிபதியை கடும் விமர்சனங்களுக்கு உட்படுத்தக்கூடிய ஊடகங்களோ அங்கே அழைக்கப்பட்டிருக்கவில்லை. இஸ்ரேலை விமர்சிக்கக்கூடிய ஊடகவியலாளர்களும் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை என்று தான் தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக இது அதாவது வரையறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் தான் ஓவல் அலுவலகத்திற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவை ஓவல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களின் சில கேள்விகள் கூட அவர்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட நிலையில் தான் வழங்கப்பட்டதா என்பது பின்னர் சர்வதேச செய்திகளிலே கேள்விக்குட்படுத்தப்பட வேண்டிய விடயமாக இருந்தது. ஏனென்றால் வரையறுக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் அலுவலகத்தில் அனுமதிக்கப்படுகின்ற போது தேவையற்ற கேள்விகள் அங்கே கேட்கப்படாது இல்லையா? ஆகவே அதுதான் அவர்களுடைய முன் ஆயத்தமாக இருந்திருக்க வேண்டும் என்றும் கருதப்படுகிறது. எது எவ்வாறாக இருந்த போதிலும் இப்போதைய நிலையில் 17% வரை அதிகரிப்பு இஸ்ரேல் மேல் விதிக்கப்பட்டிருக்கிறது. அது நாளையிலிருந்து அமுலாகிறது, புதன்கிழமையிலிருந்து. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். அதனை சற்று குறைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்தார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இஸ்ரேல் பிரதமர். ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றி கொடுத்து விட்டார். ஆகவே இஸ்ரேலிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிற பொருட்களுக்கு அந்த வரி வீதம் கண்டிப்பாக அமுலாகிறது என்பதும் உறுதியாகிறது. அவை இஸ்ரேல் பிரதமருக்கு எங்கு சென்றாலும் அடிதான். தனது நண்பரும் அடி, எதிரியும் அடி. எந்த பக்கத்தில் சென்று காத்துக் கொள்வதென்று தெரியவில்லை. நாட்டுக்கு வந்தால் ஊர் மக்கள் அடிப்பார்கள் என்று சொல்வார்கள் இல்லை, அதே போல நாட்டு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். அவர்கள் போராட்டத்தை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வெளியே இருந்தால் அமெரிக்காவின் வரி, உள்ளே வந்தால் ஷின்பெட்டின் தலைவலி, அதையும் தாண்டினால் இன்னும் ஒரு விடயம், கத்தார் கேட் ஊழல். இதில் இப்போது புதிதாக சிக்கிக்கொள்கிறார். ஏற்கனவே ஒரு நீதிமன்ற நடவடிக்கை செல்கிறது லஞ்சம் தொடர்பில். இப்போது இந்த நடவடிக்கையும் வந்துவிட்டால் இஸ்ரேல் பிரதமர் ஆட்சி மாற்றத்திற்கு தயாராகிறார்கள் அந்த இராணுவ பொறிமுறையினர் என்பது மட்டும் தெரிகிறது. இஸ்ரேல் மக்கள் விட்டப்பாடில்லை. ஆகவே இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ளவர்களுக்கு இந்த செய்திகள் சற்றே கசப்பான செய்திகள் தான். என்ன செய்ய, உண்மை சற்றே கசக்கும் இல்லையா? ஏற்றுத்தானே ஆக வேண்டும். உங்களுக்கு சாதகம் இல்லாததற்காக செய்திகளை மாற்ற முடியாது இல்லையா? தொடர்ந்து மனிதர்கள் அன்பானவர்களே.